என்னது 10 வருஷத்தில் 11,800% ரிட்டர்னா? அதுவும் ஒரு இடிஎஃப்ல இருந்தா? வாய்ப்பே இல்லை ராஜா, இது கண்டிப்பாக கிளிக் பைட் தான். ஆனாலும் இது உண்மையானு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தானே நீங்கள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணீங்க. நீங்கள் நினச்சது சரி, இது கிளிக் பைட் தான். ஆனால் 10 வருஷத்தில் 11,800% ரிட்டர்ன் முற்றிலும் உண்மை. அப்படி ரிட்டர்ன் கொடுத்த இடிஎஃப் TQQQ, NASDAQ 100 இண்டெக்ஸோட 3x லெவரேஜ் இடிஎஃப். இடிஎஃப் பற்றி நமக்கு தெரியும், அது என்ன லெவரேஜ் இடிஎஃப்? அதை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். இப்போதைக்கு இந்த லெவரேஜ் இடிஎஃப் வகை யூஎஸில் தான் இருக்குது, இன்னும் இந்தியாவுக்கு வரல. சீக்கிரமே இந்தியாலையும் எதிர்பார்க்கலாம். அதனால் இதை வச்சு நாம் கேம்பிள் பண்ணுறோமோ இல்லையோ, இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் இல்லை, கேம்பிளிங் இன்சைட்ஸ். ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை ஒரு பேஸ்கெட்டில், அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிறது தான் ETF. இப்போ யூஎஸில் இருக்கிற ஃபேமஸான இண்டெக்ஸ் ETF ஸ்பையை எடுத்துப்போமே, அது S&P 500ஓட இண்டெக்ஸ் ETF. அதாவது S&P 500 இண்டெக்ஸில் அதில் இருக்கிற 500 கம்பெனிஸ் எந்த வெயிட்டேஜில் இருக்குதோ அதே வெயிட்டேஜில் தான் இந்த இண்டெக்ஸ் ETF ஸ்பைலையும் இருக்கும். இது ஒன் ரிலேஷன்ஷிப். இந்த ETF எக்ஸாக்டாக S&P 500 இண்டெக்ஸை அப்படியே மிமிக் பண்ணும். இந்த ETFை நம்மளால் ரியல் டைமில் ஸ்டாக்ஸ் மாதிரி வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இப்போ இதே ETF லெவரேஜாக இருந்தால் அதுதான் லெவரேஜ் ETF. லெவரேஜ்னா என்னென்னு நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். கம்மியான பணத்தில் அதிகப்படியான ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பை பெருக்கிக்கிறது தான் லெவரேஜ். இந்த லெவரேஜ் ETFும் அதைத்தான் செய்யும். லெவரேஜ் ETF 2x இருக்கலாம் அல்லது 3x இருக்கலாம். அதாவது நார்மல் இண்டெக்ஸை விட 2 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்குற ETFாக இருக்கலாம், அல்லது 3 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்குற ETFாக இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு SSOங்கிறது S&P 500ஓட 2x லெவரேஜ் ETF. SPXL அப்படிங்கிறது S&P 500ஓட 3x லெவரேஜ் ETF. அது எப்படி அவங்களால 2x அல்லது 3x ரிட்டர்னை கொடுக்க முடியுது? அதுக்கு அவங்க ரெகுலர் ETFல இருக்கிற மாதிரி அந்த 500 ஸ்டாக்ஸை மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ஸ், ஸ்வாப்ஸ் மாதிரியான டெரிவேட்டிவ்ஸும் வச்சுருப்பாங்க. டெரிவேட்டிவ்ஸ் பற்றி விளக்கமாக நாம் தனி எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த லெவரேஜ் ETFஸோட கோல் என்னென்னா, அன்னைக்கு அந்த ஸ்பெசிஃபிக் நாளில் இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுத்துச்சோ அதோட 2x மல்டிபிள் அல்லது 3x மல்டிப்பிளில் இது ரிட்டர்னாக கொடுக்க முயற்சி பண்ணும். இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை முயற்சி பண்ணும். எக்ஸாக்டாக 2x அல்லது 3x ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 3x லெவரேஜ் ETF SPXL எடுத்துப்போம். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னா, 66% S&P 500ஓட ஸ்டாக்ஸ், 222% S&P 500ஓட ஸ்வாப்ஸ், 12% S&P 500ஓட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கலாம். மொத்தமாக S&P 500 இண்டெக்ஸை 300% அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி லெவரேஜாக இருப்பாங்க. அவங்களோட கோல் ஒவ்வொரு நாளும் S&P 500 இண்டெக்ஸோட ரிட்டர்ன் எவ்வளவோ அதில் 3 மடங்கை ரிட்டர்னாக கொடுக்க முயற்சி பண்ணணும். அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ், ஸ்வாப்ஸ் எல்லாத்தையும் வாங்கி விற்பாங்க. ஸோ அவங்க கோல் அந்த ஒரு நாள் 3 மடங்கை சந்திக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். அடுத்த நாள் அதே ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, அது மாதிரி. இப்படி தினமும் அவங்க பண்ணுறதுனால அந்த ETFோட டிரான்சாக்ஷன் காஸ்ட் அதிகம். அது ஒரு வகையான காஸ்ட்னா, இந்த ஸ்வாப்ஸ், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸை வாங்கி விற்கிற மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. அதனால இந்த லெவரேஜ் ETFஸ்க்கு மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் அதிகம். SPXLோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.03%. அதுபோக ஸ்வாப் கான்ட்ராக்ட்ஸோட பாரோயிங் காஸ்ட்டும் இருக்குது. டெய்லி எண்ட் ஆஃப் டே ப்ரைஸில் அந்த காஸ்டெல்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கழிச்சுப்பாங்க. சரி, அப்போ தினமும் இந்த லெவரேஜ் ETF இண்டெக்ஸை விட 3 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னா, லாங் டேர்ம்லேயும் அதோட ரிட்டர்ன் இண்டெக்ஸை விட 3 மடங்கு அதிகமாக தானே இருக்கும்? அதுதான் இல்லை. அதை புரிஞ்சிக்க ஒரு சின்ன கணக்கை பார்ப்போம். இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஒரு நாளைக்கு 2% ரிட்டர்ன் அப்படின்னு 10 நாளைக்கு வளருதுன்னு வச்சுப்போம். 10வது நாள் நம்ம இண்டெக்ஸோட வேல்யூ 122க்கு வந்திருக்கும். அப்போது அதோட வளர்ச்சி 22%. நாம் என்ன நினைப்போம்? 3x லெவரேஜ் ETFோட வளர்ச்சி 22ல் 3 மடங்கு 66% அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது தினமும் 2%ல் 3 மடங்கு 6% அப்படின்னு தான் வளரும். ஆனால் 10வது நாள் முடிவில் 179க்கு வந்திருக்கும்.
அது 79% வளர்ச்சி. நாம் எதிர்பார்த்த 66% இல்லை. இது லெவரேஜ் ETF நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸ்பையோட கடந்த ஒரு வருட ரிட்டர்னை பார்த்தா 28%. ஆனால் SPXLோட ரிட்டர்னை பார்த்தா அதோட 3 மடங்கு 84% இல்லை, அது 103%. சரி, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பதிலாக கீழே போச்சுன்னா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் தினமும் 2% லாபத்துக்கு பதிலாக நஷ்டம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ லெவரேஜ் ETF தினமும் 6% நஷ்டமாகும். 10வது நாள் முடிவில் ரெகுலர் இண்டெக்ஸ் மொத்தமாக 18% கீழே போயிருக்கும். 3x லெவரேஜ் ETF 55% கீழே போயிருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் 46% தான் கீழே போயிருக்கும். இதில் இருந்து என்ன தெரியுது? இண்டெக்ஸ் மேலே போகும்போது 3x லெவரேஜ் ETFோட ரிட்டர்ன் 3 மடங்குக்கு மேலேயே மேலே போகலாம். அதே நேரம் இண்டெக்ஸ் கீழே போகும்போது 3 மடங்குக்கு கம்மியாக தான் அது கீழே போகும். இண்டெக்ஸோட ரிட்டர்னில் எக்ஸாக்டாக 3 மடங்கு இந்த லெவரேஜ் ETFல நாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டு. சரி, இந்த லெவரேஜ் ETFோட வேல்யூ 0க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இண்டெக்ஸ் 34% பீக்கில் இருந்து கீழே போனால் இந்த 3x லெவரேஜ் ETF 0க்கு போயிடாது? போகாது. அதை தானே நாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இண்டெக்ஸ் 34% கீழே போனாலும் இந்த லெவரேஜ் ETFோட வேல்யூ 100%க்கு கம்மியாக தான் கீழே போயிருக்கும். ஆனால் 90%க்கு மேலே கீழே போயிருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் 0க்கு போயிருக்காது. இது ஓவர் டைமில் இண்டெக்ஸ் 34% பீக்கில் இருந்து கீழே போயிருந்தா, ஆனால் ஒரே நாளில் இண்டெக்ஸ் 34% கீழே போனால் அப்போ இந்த லெவரேஜ் ETF கண்டிப்பாக 0க்கு போயிடும். ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஏன்னா S&P 500க்கு சர்க்கியூட் பிரேக்கர் இருக்குது. ஒரே நாளில் S&P 500 இண்டெக்ஸ் 20%க்கு மேலே கீழே போனால் அன்னைக்கு கடையை இழுத்து மூடி சாத்திடுவாங்க. அடுத்த நாள் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லெவரேஜ் ETF SPXL 0க்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த லெவரேஜ் ETFஸோட ரிட்டர்ன்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். கடந்த ஒரு வருடம் SPY 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்குதுன்னா SPXL 103% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. கடந்த 5 வருஷத்தில் பார்த்தா SPY 113%, SPXL 439%. கடந்த 10 வருஷத்தில் பார்த்தா SPY 277%, SPXL 2750%. கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால் S&P 500 இண்டெக்ஸில் $10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி $27,800 இருந்திருக்கும். அதே இது 3x லெவரேஜ் ETF SPXL அதே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி $275,000 அது இருந்திருக்கும். 10 மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். அடேங்கப்பா! அப்புறம் என்ன, கண்ணை மூடிட்டு இந்த 3x லெவரேஜ் ETF வாங்கிட வேண்டியது தானே? இதில் என்னையா யோசனை? தெரியும், நாம் தான் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்னை பார்த்துட்டு குயிக்காக முடிவெடுக்கிற ஆளாச்சே. அந்த 10 வருஷ பயணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்கிற வாலட்டைலிட்டிக்கு ரெகுலர் இண்டெக்ஸ் ஸ்மூத்தாக ஸ்ட்ரைட் லைனாக தெரியுது. அந்த அளவுக்கு இந்த 3x லெவரேஜ் ETFல வாலட்டைலிட்டி. குறிப்பாக 2020 மார்ச் மாதம் நடந்த மார்க்கெட் கிராஷில் இது என்ன ஆச்சுன்னு பாருங்கள். $75 $19க்கு வந்துருச்சு. 75% கீழே வந்திருக்குது. இப்படி பீக்கில் இருந்து எவ்வளோ தூரம் கீழே வருதோ அதை ட்ரா டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதே பீரியடில் ரெகுலர் இண்டெக்ஸோட ட்ரா டவுன் 33%. ஒருவேளை இண்டெக்ஸ் 50% கீழே போயிருந்தா இந்த 3x லெவரேஜ் ETF 90% வரை கீழே போயிருக்கலாம். எத்தனை பேரால் இந்த மாதிரி ஹெவி ட்ரா டவுனை ஹேண்டில் பண்ண முடியும்? இதெல்லாம் சாதாரண பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக நடக்கும்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே எனக்கு வேண்டாம்டா அப்படின்னு விற்றுட்டு வெளியில் ஓடி வந்துடுவோம். ஆக்சுவலாக கடந்த 10 வருஷ ஹிஸ்ட்ரி சரியான புல் மார்க்கெட். அதுலேயே இப்படி ஒரு 75% ஹெவி ட்ரா டவுன் வந்திருக்குதுன்னா பேர் மார்க்கெட்டில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரணகலமாக இருக்கும். இப்போ நமக்கு லெவரேஜ் ETF எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு தெரியுது. இதை எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல் ஸ்ட்ராட்டஜி, லெவரேஜ் ETF பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த நாலேஜை ஒரு நல்ல ஆயுதமாக நம்ம ஆர்சனல், அதாவது நம்ம ஆயுதக்கடங்களை அதை வச்சுருக்கணும். சாதாரண நேரங்களில் அதை பயன்படுத்தக்கூடாது. அதாவது நார்மல் டைம்ஸில், அதுவும் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது லெவரேஜ் ETFை வாங்கக்கூடாது. நல்ல தருணத்துக்கு பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஆன் ஆவரேஜ் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட் 20% வரை கீழே போகலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த தருணத்திற்கு பொறுமையாக வெயிட் பண்ணணும்.
மார்க்கெட் 20% கீழே போனால் இந்த லெவரேஜ் ETF எப்படியும் 50%க்கு கீழே போகும். அந்த நேரத்தில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த லெவரேஜ் ETFை ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போதும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் 10 அல்லது 15% வரை இந்த லெவரேஜ் ETFை வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்குறது ரிஸ்க். அப்போ இது மட்டும் என்ன ரிஸ்கா? கரெக்டு, இதுவும் ரிஸ்க் தான். ஆனால் அது பெரிய ரிஸ்க். ஏன்னா மார்க்கெட் இன்னொரு 20% கீழே போச்சுன்னு வைங்க, அது நம்ம போர்ட்ஃபோலியோவை பெருசாக பாதிக்கும். 10% எக்ஸ்போஷரில் இருந்தோம்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னொரு 20% கீழே போனால் கூட நம்ம ரெகுலர் போர்ட்ஃபோலியோவில் போதுமான பேலன்ஸ் இருக்கும். வேணும்னா நம்ம லெவரேஜ் ETF எக்ஸ்போஷரை அந்த நேரத்தில் கூட்டிக்கலாம். அந்த வாய்ப்பு நமக்கு அந்த நேரத்தில் இருக்கும். அந்த காரணத்துக்காகவே என்ன கேட்டால் 10 எக்ஸ்போஷருக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமாக சொல்லப்போனால் இண்டெக்ஸ் பீக்கில் இருந்து எத்தனை பர்சன்டேஜ் கீழே வந்துருக்குதோ அதில் பாதி பர்சன்டேஜை லெவரேஜ் ETF எக்ஸ்போஷராக நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் 20% கீழே போனால் 10% எக்ஸ்போஷர், 40% கீழே போனால் 20% எக்ஸ்போஷர், 50% கீழே போனால் 25% எக்ஸ்போஷர் அப்படின்னு நம்ம போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணணுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வரும்போது அந்த லெவரேஜ் ETF பல மடங்கு மேலே வரும். இண்டெக்ஸ் பழைய பீக்குக்கு வந்த பிறகு இந்த லெவரேஜ் ETFோட பர்சன்டேஜ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம லெவரேஜ் ETF எக்ஸ்போஷரை 10% அல்லது அதுக்கு கீழே அப்படின்னு குறைச்சிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பிரச்சனைனா நம்ம போர்ட்ஃபோலியோவை கான்ஸ்டண்ட்டாக ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படின்னா நாம் நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டி வரலாம். அதனாலேயே நிறைய பேர் இந்த மாதிரியான ரீபேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் IRAல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட் ஆச்சே. டேக்ஸை பற்றி கவலைப்படாமல் ஈஸியாக ரீபேலன்ஸ் பண்ணலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் 20% கீழே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே 10% லெவரேஜ் ETF எக்ஸ்போஷரை எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் மேலே போச்சுன்னா அந்த 10% அப்படியே ரைட் பண்ண விட்டு வளர விட்டுடணும். ஹூ நோஸ், அதுவே மொத்த போர்ட்ஃபோலியோவில் 50% கூட வந்துடலாம். ஆனால் நம்ம நேரம் பற்றி தான் நமக்கு தெரியுமே, நாம் வாங்கும்போது தான் இண்டெக்ஸ் கீழே போகும். அப்படி இண்டெக்ஸ் கீழே போச்சுன்னா அதில் பாதி ப்ளஸ் 10% அப்படின்னு நம்ம போர்ட்ஃபோலியோவில் லெவரேஜ் ETF எக்ஸ்போஷரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 10% எக்ஸ்போஷர்னு ஆரம்பிச்சுட்டு ஒருவேளை இண்டெக்ஸ் பீக்கில் இருந்து 20% கீழே போனால் நம்ம லெவரேஜ் ETF எக்ஸ்போஷரை 20ல் பாதி 10 ப்ளஸ் 10 அப்படின்னு 20% வரை கூட்டிக்கலாம். 40% கீழே போனால் 40ல் பாதி 20 ப்ளஸ் 10 அப்படின்னு 30% வரை நம்ம எக்ஸ்போஷரை கூட்டிக்கலாம். இந்த பர்சன்டேஜை ஒரு ரஃப் கைடன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், கிளியராக ஒரு பிளானை டிஃபைன் பண்ணிக்கணும். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி ரொபாட்டிக்காக மிஷின் மாதிரி செயல்படணும். சும்மா ரேண்டமாக 10% எக்ஸ்போஷர் எடுத்துகிட்டு தப்பான நேரத்தில் விற்றுட்டு வெளியில் வரக்கூடாது. இண்டெக்ஸ் 10% கீழே போனால் இதை செய்வேன், 20% கீழே போனால் இதை செய்வேன், 50% கீழே போனால் இதை செய்வேன் அப்படின்னு இப்போவே எழுதி வச்சுக்கிறது நல்லது. அப்படி நடக்கும் பட்சத்தில் எமோஷனை தூக்கி தூர வச்சுட்டு டிஃபைன் பண்ணின அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும். ஹெட்ஜ் ஃபண்டிங்கிறவர் பாகில் ஹெட்ஜ் ஃபாரமில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணியிருக்காரு. பேசிக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் 55% S&P 500ஓட 3x லெவரேஜ் ETF யூப்ரோவும் 45% ட்ரெஷரி பில்லோட 3x லெவரேஜ் ETF TFMும் வச்சுக்கிறார். எவ்ரி குவார்ட்டர் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த 55-45 அலோகேஷனை ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப S&P 500 இண்டெக்ஸ் 10% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா இந்த போர்ட்ஃபோலியோ 17% ரிட்டர்ன் கொடுக்குது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி தான். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. S&P 500க்கு 3x லெவரேஜ் ETF இருக்கிற மாதிரியே நாஸ்டாக் 100க்கு இருக்கிற 3x லெவரேஜ் ETF தான் TQQQ. அது பார்த்தா நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி கடந்த 10 வருஷத்தில் 11,800% ரிட்டர்ன்ஸ். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ணின பணம் இன்றைக்கி 118 மடங்கு அதிகமாக இருக்கும். $10,000 $1,180,000 இன்றைக்கி ஆகியிருக்கும். கேம்பிளிங்னு ஆகிப்போச்சு, இன்னும் கான்சென்ட்ரேட்டடாக பெட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க TQQQவை கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டை தவிர இன்னும் நிறைய 3x லெவரேஜ் ETFs மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ட்ரேடிங்க்கு வேணால் சரிப்பட்டு வரலாம், லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் அது ஃபிட் ஆகாது. அவ்வளோதாங்க லெவரேஜ் ETF. எல்லாரும் மார்க்கெட் கீழே போயிடுமோ, ரிசெஷன் வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க.
லிவரேஜ் ETF பற்றி தெரிஞ்சவங்க அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.